வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூலூர் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, நியர் டு சூலூர். ஓகே, இது ஒரு பெஸ்ட்டு காலேஜ். தேர்ட் ரவுண்டில் வந்து இந்த காலேஜும் வந்து இருக்கிறது சந்தேகம்தான், மெயினான கோர்ஸ்கள் இருக்கிறது சந்தேகம்தான். ஆனால் we are going to see இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஏஐடிஎஸ், பயோமெடிக்கல் இதெல்லாம் நாட் ஈஸி. பயோமெடிக்கல் இட் இஸ் பாசிபிள் ஃபார் பிசிக்கு இருக்கும், அதே மாதிரி எம்பிசிக்கு இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி பாசிபிள் இருக்குது, பிசிக்கு வந்து பாசிபிள் இருக்குது, எம்பிசிக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் இசிஇ அண்ட் ஆல் இட்ஸ் நாட் பாசிபிள். ட்ரிபிள்இ ஆல்சோ நாட் பாசிபிள். ட்ரிபிள்இ பாசிபிள் ஃபார் எம்பிசி அண்ட் மெக்கானிக்கல் பாசிபிள் ஃபார் ஓசி, பிசி அண்ட் எம்பிசி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அண்டு ஏரோநாட்டிக்கல் பாசிபிள்ஸ் ஆர் தேர், ஏஇ இருக்குது. அண்டு ஏஜி அக்ரிகல்ச்சர் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அக்ரிகல்ச்சர் இன்னும் பெட்டராக ஏதாவது கிடச்சா நீங்கள் பாருங்கள். பட் அதே நேரத்தில் மெக்கானிக்கல் இஸ் அவைலபிள். ஓகே, ட்ரிபிள்இ அதே மாதிரி எம்பிசிக்கு அவைலபிள். ஓகே, மெக்கானிக்கல் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். சிஎஸ்சி, இசிஇ வி கான்ட் ஸ்பீக் அவுட். பயோடெக்னாலஜி இட் இஸ் பாசிபிள். Biomedical possible for MBC alone. Okay, right. And next coming to SC, SC arundhati ST, everything is available. Coming to BC Muslim, biotechnology is possible. அவ்வளோதான். அண்ட் ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல் நெக்ஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிடும், அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், மெக்கானிக்கல் பாசிபிள் ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி எல்லாருக்குமே தான். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள்இ வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் ஃபார் எம்பிசி அலோன், மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கும் ஃபார் பிசிஎம், எஸ்சியாக இருந்தேர், எஸ்டி வந்து இருக்கும். அதே மாதிரி இசிஇ நாட் பாசிபிள். ஓகே, ரைட். இப்போ எஸ்சியாக இருந்தது, எஸ்டி நான் சொல்லலைனாலும் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா நான் இப்போயே சொல்லிடுவேன், ஆனால் அவங்களுக்கு இருக்குது, பாசிபிலிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்ல பயோடெக்னாலஜி பிசிக்கும் எம்பிசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ஜிபியில் பார்த்த மாதிரி அங்கே வந்து அந்த இது பயோமெடிக்கல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே பயோடெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பயோமெடிக்கலு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பிசிக்கும் எம்பிசிக்கும். ஸோ இதை பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏஐடிஎஸ், ஏஎம், சிஎஸ்சி, இசி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு மெக்கானிக்கல் நல்லா பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது, பயோடெக் இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பயாலஜி ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி சைட் போகணும், பயோ ரிசர்ச்சில் போகணும் அப்படின்னா அதை எடுங்க. இல்லை நான் சும்மா இதில் இருக்குது அப்படின்னா எடுக்காதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு பயாலஜி சைடு, பயோடெக்னாலஜி பற்றியெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் எடுக்க வேணாம். அதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு போயிடலாம். மெக்கானிக்கல் இஸ் அ வண்டர்ஃபுல் கோர்ஸ். மெக்கானிக்கல் எடுத்துகிட்டீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்ல காலேஜ் தான். தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து 97,000 பேர் அட்டன் பண்ணுறாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சாய்ஸஸை வந்து நிறையா கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.